டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ. 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி சென்ற நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் 2026 தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது அதிமுக பாஜக தொண்டர்களிடத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. दक्षिण तमिलनाडु के 28 विधानसभा क्षेत्र के 7,987 बूथों के 25,000 से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है. मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था. நண்பர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,980 பூத்துகளுக்கு மேலிருந்து 25,000 பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம 18% மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம். और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था. நம்ம கூட்டணியான ஏஐடிஎம்கே 21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள். दोनों का टोटल करते हैं तो लगभग 39% वोट एनडीए का होता है. வெறுமன இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். बीजेपी एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है. அன்பான சகோதர சகோதரிகளே, வருங்காலத்துல நம்ம பிஜேபி ஏஐடிஎம்கே இவர்கள் கூட்டணியில் இருக்க என்டிஏயின் ஆட்சிதான் அமைய இருக்கிறது. நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மேதக ஆளுநர் அவர்கள் நீங்க பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் என்று சபாநாயகருக்கு உத்தரவு போட்டு சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று என்னை வேண்டுகோள் வித்ததின் விளைவாக நான் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சட்டமன்றத்தில் எழுந்து கூச்சல் போட்டு என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. சகோதரர் அருமை சகோதரர் தங்கமணி டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. அதோட சட்டமன்ற பேரவைத் தலைவர் இருக்கையிலிருந்து சட்டமன்ற பேரவைத் தலைவர் கீழே இழுத்து விட்டு திமுக சட்டமன்ற அமர்ந்து ஒரு காட்சி அளித்தாங்க. சட்டம் இயற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ரகளையில் ஈடுபடுகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, அப்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு ஸ்டாலின் என்ன நினைச்சாரோ தெரியல, சட்டை கிழிச்சிட்டு வீதியில் நடந்து போறார். சட்டை கிழிச்சிட்டு வீட்டில் அதே போல 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை விட்டுவிட்டு அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அப்ப சட்ட வேஸ்ட் 2 கிழிச்சிட்டு சாலையில போக போறார். அதான் நடக்கும். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ.